ஆதியாகமம் 32:12. தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். கவனிக்கணும், வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், நமக்கு சொன்ன வசனங்கள், நமக்கு செஞ்ச நன்மைகள், நமக்கு செஞ்ச எல்லா உதவிகளை மறந்துடவே கூடாது. பாருங்க, எதை மறந்தாலும் சரி, இது பெரிய பொக்கிஷம் உங்க லைஃப்ல. அவன் நினைச்சு பார்க்கிறான், 20 வருஷத்துக்கு முன்னாடி தெய்வம் சொன்னாரு, அவன் தன் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்படும் போது சொன்னாரு. அதை 20 வருஷத்துக்கு அப்புறமா அவன் நினைச்சு பார்க்கிறான். நான் சொல்றேன், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தேவன் தந்த வாக்குகளை மறவாதீர்கள். தேவன் உங்களுக்கு செய்த நன்மையை மறவாதீர்கள். வேணா எழுதிக்கோங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், எழுதிக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மை, உதவி, உயர்வு, அற்புதம், அதிசயம் மறக்கவே மறக்காதீங்க. ஏன் மறக்க கூடாது அதையும் சொல்றேன். ஏன் மறக்க கூடாது? ஏன் மறக்க கூடாதுன்னா, கடந்த நாட்களில் தேவன் செய்த நன்மைகள், உதவிகள், உயர்வுகள், பிரச்சனையிலிருந்து நமக்கு தந்த தீர்வுகள், இதை மறக்கவே கூடாது. ஏன்னா வருங்காலங்களில் அதை வைத்துதான் பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் நமது வாழ்வில் செய்து முடிக்க போகிறார். கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை மறக்காதீர்கள். பெரிய நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தேவன் செய்த சிறிய நன்மைகளை எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இப்ப தாவீதுக்கு முன்னாடி பெரிய சவால் இருக்கு. கோலியாத்தை காலி பண்ணணும், அரக்கனை அடித்து போட வேண்டும். அவன் என்ன தெரியுமா சொல்றான்? வாயை திறந்து, என்ன பண்ணுவேனோ, ஏது பண்ணுவேனோ, பெரிய தேவை வந்துடுச்சு, பெரிய உதவி எனக்கு வேணும். யார் உதவி செய்வாங்க? மாமன் பண்ணுவாரா, மச்சான் பண்ணுவாரான்னு பேசல. அவன் சொன்ன 2 வார்த்தை. முதல் வார்த்தை, ஏற்கனவே சிங்கத்தின் வாய்களை கிழித்து போட்டேன். 2வது சொன்ன வார்த்தை, கரடிகளை காலி பண்ணுன. இது 2 கிட்ட இருந்து என்னையும் என் ஆட்டையும் காப்பாத்தின ஆண்டவர் இந்த கோலியாத்தை நான் காலி பண்றதுக்கான பலத்தை தருவார். வருங்காலத்தில் ஒரு பெரிய நன்மையை பெறுவதற்கு கடந்த காலத்தில் தேவன் செய்த நன்மையோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கின்றான். உங்களுக்கு நடைபெறக்கூடிய புதிய நன்மைகள் பழைய நன்மைகளிலிருந்து தான் துவங்க போகிறது. இப்போ யாக்கோபுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னால எங்கிருந்து திரும்ப நடக்க போகுது? 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை அவன் நினைச்சதின் மூலமா தான் நடக்க போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எத்தனை முறை ஆண்டவர் உங்க தலைவலியை சுகமாக்கினாரு? நினைச்சு பார்த்துருக்கோமா? பார்க்கவே மாட்டோம். இப்போ ஒரு வயிற்று வலி வந்த உடனே வயிற்று வலி, வயிற்று வலி, வயிற்று வலி. இப்போ இந்த வயிற்று வலி சுகமாகணும்னா எந்த வலியை நினைக்கணும்? தலைவலியை சுகமாக்குனாரே, முட்டி வலியை சுகமாக்குனாரே, நரம்பு வலியை சுகமாக்குனாரே, எலும்பு வலியை சுகமாக்குனாரே, இந்த வலியிலிருந்தும் விடுதலை தருவார்னு சொல்லி பாருங்க. இதுதான் நிவாரணம். பழைய அற்புதத்தினுடைய திறவுகோல் என்னும் சாவிதான் வருங்கால அற்புதத்தை உங்கள் வாழ்வில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பாக, வழியாக அமைய போகிறது. அப்ப என்ன செய்யணும்? கசப்பான அனுபவங்களை மறக்கணும். கர்த்தர் தந்த செய்த உதவிகள், நன்மைகள், உபகாரங்களை மறக்கவே கூடாது, மறந்து விடவே கூடாது. எலியாவும் எலிசாவும் யோர்தானை கடக்கிறார்கள். எலிசா எலியாவுக்கு பின்னாடியே வராரு, எலிசா முன்னாடி போறார். யோர்தான் பிளக்குது. இப்போ எலிசா எலியா கூடவே வந்துட்டார் யோர்தானுக்கு அந்த பக்கம். கொஞ்ச நேரத்தில் எலியா போயிட்டாரு. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு சிலருடைய ஷேடோ நம்ம மேல இருக்கு. அப்பாவுடைய ஷேடோ நம்ம மேல இருக்கு, அம்மாவுடைய ஷேடோ நம்ம மேல இருக்கு, நண்பர்களுடைய ஷேடோ நம்ம மேல இருக்கு, கணவனுடைய ஷேடோ, மனைவியினுடைய ஷேடோ, பிள்ளைகளுடைய ஆதரவு நம்ம கூட இருக்கு. அழகா டிராவல் பண்ணிட்டு இருப்போம், கொஞ்ச நாள் காணாம போயிருவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து நீங்கள் தேடியும் காணாது இருப்பீர்கள். என்ன பண்ண போறீங்க? இவன் திருன்னு முழிக்கிறான் எலிசா. இப்போ யோர்தானுக்கு அந்த பக்கம் போனோம். என்ன பண்ணலாம்? வாயை திறந்து சொல்றான். எலிசாவின் சால்வையை எடுத்து முறுக்குகிறான், சத்தமிட்டு அறைக்குவல் விடுகிறான். எலியாவின் தேவன் எங்கே? சதக்குன்னு ஒரு அடி அடிச்சான் பாருங்க. யோர்தான் பறந்துக்குச்சு. நான் சொல்லட்டுமா, உங்கள் வாழ்வில் நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டிய, உள்வாங்க வேண்டிய சத்தியங்கள். கடந்த நாட்களில் செய்த நன்மையை கர்த்தர் இன்றைக்கும் நன்மை செய்வார்.
எனக்கு 10 ரூபாய்க்கு உதவி செய்த தேவன் எங்கன்னு சொல்லி பாரு. 100 ரூபாயில உனக்கு உதவி செய்வாரு. எனக்கு 100 ரூபாய்க்கு நான் கஷ்டப்படும் பொழுது உதவி செய்த தேவன் எங்க என்று சொல்லி பார். 1000 ரூபாயில உதவி செய்வாரு. 1000 ரூபாய்க்கு அலசரிப்பட்டிருந்தேனே, அங்கு உதவி செய்த தேவன் எங்க என்று விசுவாசித்து பார். லட்சத்தில் உனக்கு உதவி செய்வாரு. லட்சத்தில் உதவி செய்த தேவன் தான் கோடிகளில் உனக்கு உதவி செய்ய போறாரு. அப்படி கொண்டு வரணும். அதை நினைச்சு பார்க்கணும். ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார், அவர் செய்த உபகாரங்களை மறக்காதுன்னு எழுதி வைக்காம, அவர் செய்த சகல உதவிகளை மறக்காத. முதல்ல அதை தான் மறந்துடுவோம். மாமனார் சொன்னதை மறக்க மாட்டோம், சாமியார் சொன்னதை மறக்க மாட்டோம், நாத்தனார் சொன்னதை மறக்க மாட்டோம், சாகர வரைக்கும் மறக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் செஞ்ச நன்மை பாருங்க, சடக்கு 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 சடக்குன்னு மறந்துட்டு போயிட்டே இருப்போம். இருதயத்துல கைகளை வச்சு, ஆண்டவரே மறக்க வேண்டியதை மறக்க கிருபையை தாரும். ஆண்டவரே உங்க நன்மைகள், நீங்க செஞ்ச உதவிகள், நீங்க செஞ்ச வாக்கு தத்தங்கள், நீங்க கொடுத்த வசனங்களை மறக்காத ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இதெல்லாம் உங்களை உற்பத்தி பண்ணும், உங்களை உருவாக்கும். சின்ன சின்ன ஜெபங்கள், சின்ன சின்ன வசனங்கள், வாக்கு தத்தங்கள், பேசுவது, வார்த்தைகளை சொல்லுவது, இதெல்லாம் உங்களை ஆவிக்குரிய வாழ்வில் கட்டி எழுப்பும் உங்கள் ஜீவியம். தேவன் சொல்லுகிறார், யோசுவாவோடு சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல், நீங்கள் யோர்தானை கடக்கும் பொழுது 12 கற்களை எடுத்து செல்லுங்கள், 12 கற்களை யோர்தானின் கரையிலே நடுங்கள், நட்டு வையுங்கள். கேட்கறாங்க, எதுக்குப்பா நடணும்? இப்போ யோர்தானை கடக்க முடியாத உன் வாழ்க்கையை நான் கடக்க வச்சேன்ல. யோர்தான் கரை புரண்டு ஓடும் பொழுது ஆசாரனுடைய பாதம் பட்ட உடனே ஒரு மதில் போல் குவியலாய் யோர்தானின் தண்ணீர் நின்றதா. இப்ப நீ கடந்து வந்துட்ட, நீ வெற்றி கண்டுட்டல. நாளைக்கு உன் பிள்ளைக்கும் இதே மாதிரி ஒரு சவால் வரும் வாழ்க்கையில. அவனுக்கு சொல்லிக் கொடு, என்னை கடக்க வச்ச ஆண்டவர் உன்னையும் கடக்க வைப்பார். என்னை தப்புவித்த ஆண்டவர் உன்னையும் தப்புவிப்பார். என்னை காப்பாத்தின ஆண்டவர் உன்னையும் காப்பாத்துவார். உன் பிள்ளைக்கு சொல்லு, அதனுடைய அடையாளம் தான் இந்த 12 கற்கள். அப்ப நான் சொல்றேன், இன்னதான் பாசமான பிள்ளையா இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து, ஆழாக்கு அரிசி ஆனாலும் பாழாக்கும் உரிமை நமக்கு இல்ல. ஆமா, பெத்தெடுத்த பிள்ளையை ஆனாலும் பாதிக்கிற உரிமை நமக்கு இல்ல. அதுங்களை ஆளாக்குற உரிமை தான் நமக்கு இருக்குது. அப்ப ஆளாக்கணும்னா சொல்லி கொடுத்துடணும், வார்த்தைய வசனத்தை சொல்லி, கர்த்தர் சொல்ற, சொல்லி கொடு உன் குழந்தைகளுக்கு. நான் உன் பிள்ளையை காப்பாத்துவேன். நாளைக்கு நீ இருக்கே இல்லையா, நான் உன் பிள்ளைக்கு தகப்பனா இருப்பேன், உன் பிள்ளைக்கு நான் தாயா இருப்பேன். அவன் பாடுபடுகிற நேரத்தில் நான் அவனுக்கு உதவி செய்வேன். திருமணமான தாய்மார்களை பார்த்து கேளுங்க, பிள்ளைங்க மேல எவ்வளவு அன்பு பாசம் உயிரை வச்சிருக்கீங்க. பரீட்சை ஹால்ல பக்கத்துல உட்கார்ந்து நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? யார் தான் எழுதணும்? தாயே இருந்தாலும் தகப்பனே இருந்தாலும் சவால் என்று வந்தால், குழந்தையே ஆனாலும் அவன் தான் அதை சந்தித்து தீர்க்க வேணும். அந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ இல்லையோ, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உன் பையன் கூட இருப்பாரு, உன் பொண்ணு கூட இருப்பாரு. அவர் அந்த சவாலை கடக்க செய்வார். யோசுவாவோடு தேவன் சொல்லுகிறார், உன் பின் சந்ததிக்கு சொல்லு. எல்லாம் சொல்வோம், நல்லா சாப்பிடுன்னு சொல்வோம், நல்லா படின்னு சொல்வோம், நல்லா எப்படி இருக்கா பாரு, எலும்பும் தோலுமா எப்படி இருக்கா பாரு, ஊட்டுன்னு ஊட்டுவோம். ஆனா வாக்கு தத்தம்லாம் சொல்ல மாட்டோம், ஜெபம் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். கர்த்தர் சொல்றாரு, நீ ஊட்டுறது கூட ஒரு நாள் ஒன்னும் இல்லாம போயிரும். ஆனா நீ கொடுக்கிற சத்திய வார்த்தை அவன் கடைசி வரைக்கும் அவனுக்கு துணையா நிற்கும், அவனுக்கு அரணா இருக்கும், பாதுகாப்பு வளையமா இருக்கும். இப்ப நான் சொல்ற, ஆண்டவருடைய நன்மை நினைங்க. சீஷர்கள்லாம் வந்து கர்த்தர் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. கர்த்தர் உடனே சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை நான் 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு கொடுத்தேனே, மிச்சம் எத்தனை கூட நிறைய அப்பத்தை எடுத்தீர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சீஷர் கிட்ட கேட்கிறாங்க. சீஷர்கள்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா அது நம்ம ஒண்ணு கேட்டா இவரு வேற ஒண்ணு முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி சொல்றாரு. நான் சொல்லட்டுமா, நீங்க கர்த்தர் கிட்ட கேட்பீங்க, ஆண்டவரே இங்க ஒரு நன்மையை செய்யும், இங்க ஒரு அற்புதத்தை செய்யும், இந்த தேவையை சந்தியும். கர்த்தர் அதுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டாரு. ஏற்கனவே வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது வாடகை கொடுக்க கஷ்டப்பட்டு இருந்தியே, அப்ப நான் அந்த தேவை எப்படி சந்திச்சேன் கொஞ்சம் சொல்லு.
இவங்க கேட்கிறாங்க வேற ஒண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த முறை நான் 7 அப்பங்களை கொண்டு 4000 பேரை போஷித்தேனே, எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள்? சொல்றாங்க 7 கூட ஆண்டவரே. அந்த பாயிண்ட் கேட்ச் பண்ணுங்க. அங்கிருந்து வாழ்றார் ஆண்டவர். அங்க ஒண்ணுமே இல்லாத உன் கையில 12 கூடையை கொடுத்து அந்த 12 கூடை நிறைய அப்பத்தை கொடுத்த ஆண்டவர் நான் தானே. இன்னைக்கு என்னால அதை விட பெரிய அற்புதத்தை செய்ய முடியும்னு அங்கிருந்து வாங்குறாரு. எத்தனை பேர் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். பண தேவையில எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கு. ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமா நம்முடைய பண தேவையை சந்திச்சாரு. ஆயிரங்களில் தேவையை சந்தித்தவர் லட்சங்களில் சந்திப்பார் என்ற விசுவாசம், லட்சங்களில் சந்தித்தவர் கோடிகளை சந்திக்க வைப்பார் என்ற விசுவாசம் பெருகும் பொழுதுதான் கோடிகள் ஓடி வரும், இல்ல கேடிகள் தான் நாடி வரும். விசுவாச வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூற வேணும். இவங்க நினைவு கூறுகிறான். சொன்னீரே, காப்பாற்றுவன் சொன்னீரே, தேசத்துக்கு கொண்டு போவன் சொன்னீரே. என்ன நடந்தது? முடிக்கிறேன். 32 ஆதியாகமம் 32 கடைசி இந்த வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். 28ஆம் வசனம் ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அவ்வளவுதாங்க. அற்புதமான இடத்துக்கு வந்துட்டான். 20 ஆண்டுகள் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தவன் ஒரு நாள் தீர்மானிக்கிறான், நான் வெற்றி பெறுவதற்காக சிறகடித்து பறக்க போகிறேன். வெளியே வரான். அவன் நல்ல தீர்மானங்கள் எடுத்த உடனே தூத சேனைகள் அவனுக்கு சகாயம் பண்ண வருகிறது. ஆரம்பிக்கிறான் பயணத்தை. அதற்கு பிறகு வருகிறது ஆபத்து. ஆபத்து வந்தாலும் எடுத்த அந்த முயற்சியை விட்டுவிடாமல் ஜெபத்தோடு பயணிக்கிறான். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பயணிக்கிறான். அவனுடைய டெஸ்டினேஷன், அவனுடைய லட்சிய நோக்க கரை எங்கே முடிகிறது என்று சொன்னால், தேவனோடும் போராடி ஜெயித்து விட்டான், மனிதனோடும் போராடி ஜெயித்து விட்டான். இப்பொழுது அவன் யாக்கோப் அல்ல, எத்தன் அல்ல, இப்போ அவன் ராஜகுமாரன், அப்படின்னா இஸ்ரவேலாய் மாறிவிட்டான். கரங்களை தட்டி சொல்லு, நீ வெளியே வந்து சிறகடித்து பறக்க தீர்மானித்து விட்டால், நீ எத்தனாய் இருந்தாலும் சுத்தனாய் மாறி, தேவனுக்கு பிரியமான ராஜகுமாரனாய் மாறி, இஸ்ரேலாய் நீ சிறகடித்து பறப்பா. வாழ்வின் உச்சிதங்கள் அந்த உயரத்துக்கு வரும். நீ பயந்த மனிதர்களை மேற்கொள்வாய். தேவனிடத்திலிருந்தும் சகல நன்மைகளை பெற்றுக்கொண்டு தேவனோடும் நீ மேற்கொள்வாய், மனுஷனோடும் மேற்கொள்வாய். முடிக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்றீங்க, நான் ஒரு தீர்மானத்தோட நான் வெளியே வரேன், பொறுப்புணர்வோடு நான் காரியங்களை நான் செய்ய போறேன், ஆபத்து வந்தாலும் நான் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறேன், எந்த சூழ்நிலையிலும் தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்க போறேன், வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய போறேன். நான் சொல்லுகிறேன், மனிதர்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள், தேவனை மேற்கொள்வீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் எத்தனா இருந்தாலும் பாதிக்கப்பட்ட இடத்திலேயே தேவன் உங்களை இளவரசனாக, இளவரசியாக, ராஜகுமாரனாய், இஸ்ரவேல் என்றால் ராஜகுமாரன் என்று அர்த்தம், ராஜகுமாரனாய், ராஜகுமாரத்தியாய், யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம், ஏமாற்றக்கூடியவனை இஸ்ரவேல் ராஜகுமாரனாய் ஆண்டவர் ராஜகிரீடம் சூட்டி அவனை அலங்கரித்தது போல் உங்கள் வாழ்வையும் தேவன் அலங்காரம் பண்ணுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை விடாததுனால ஒரு நாள் அவர் விட்டுறவே விட்டுறாதீங்க.